லேட் மேரேஜ்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு முடிவெடுக்கிற தன்மையில் தேக்க நிலை. திருமணத்துக்கு முன்னாடி எவ்வளோ வேணாலும் யோசிக்கலாம். திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிடம் கூட யோசிக்கும், இவர் பொருத்தமற்றவர், இவள் பொருத்தமற்றவள் அப்படின்னு ஒரு நிமிடம் கூட யோசிக்கக்கூடாது. காசு பணம் இல்லாட்டியும் சரி, சம்பார்த்தனை இல்லாட்டியும் சரி, சம்பாதிக்கிற புத்தி இருந்தாலே போதும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதன் அடிப்படையில் பலாபலன் ஆய்வு பண்ணலாம் இந்த 2024 அப்படின்றத காட்டிலும் இந்த உத்தராயணம் அப்படின்றது எப்படிப்பட்ட பலாபலன்களை நமக்கு தரப்போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகுது அப்படின்றது பார்க்குறப்ப, ஏன்னா ஒரு ஆண்டுக்கு 2 அயனங்கள் இருக்குது. அயனம்ன்றது பயணத்தை சொல்லக்கூடியது. உத்தரம் அப்படின்னா வடக்கு நோக்கிய பயணம், அதாவது சூரியனுடைய வடக்கு நோக்கிய பயணத்தை வந்து உத்தராயணமாகவும், சூரியனுடைய தெற்கு நோக்கிய பயணம்ன்றது தட்சிணாயனமாகவும் சொல்லப்படுது. அப்போ உத்தராயணத்துக்கு என்ன இருக்கும், தட்சிணாயனத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னம்னாக்க, உத்தராயணம்ன்றது தை முதல் ஆணி வரை, ஆணி கடைசி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஆடி 1 முதல் மார்கழி கடைசி வரைக்கும் உள்ளது தட்சிணாயனம். அப்போ உத்தராயணம்ன்றது தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும், தட்சிணாயனம்ன்றது தேவர்களுக்கு இரவு பொழுதாகவும் கருதப்படுது. அதனால தான் இரவு பொழுது அப்படின்றது அந்த இடத்துல கூல் அதிகமாக இருக்கும், பகல் பொழுதுன்றதில் ஹாட் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஆண்கோள்கள் வலிமை உத்தராயணத்துலேயும், பெண்கோள்கள் வலிமை தட்சிணாயனத்துலேயும் இருக்கும். அதனால தான் பெண்கோள்கள் அப்படின்றப்ப இந்த இடத்துல பயிர்களை நம்ம மிகப்பெரிய அளவில் விவசாயம் சார்ந்த பூமியாக இருக்கவும், இந்த உலகம் வந்து ஈரத்தை, அதாவது மழை மற்றும் அந்த குளிர் தன்மைகள் பூராமே தட்சிணாயனத்தில் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் இந்த ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றோம். அப்போ ஆடியில் நம்ம வந்து விதைச்சி தையில் அறுவடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ தையிலேருந்து உங்களுக்கு ஆணி வரைக்கும் உள்ளது பகல் பொழுதுன்றப்ப அந்த இடத்துல வெப்பமும் அதிகமாக இருக்குது, காற்றும் அதிகமாக இருக்குது, ப்ளஸ்ஸு வன்மமான தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. அதனால தான் எப்பவுமே வாரை பொறுத்த வரைக்கும் கூட உத்தராயணத்தில் ஏதாவது வாரம் ஏற்பட்டால் அது மிகப்பெரிய அளவில் நீண்ட சேதங்களையும் நீண்ட நெடிய நாட்களையும் எடுத்துக்கும். அதே தட்சிணாயனத்தில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது வந்து குறுகிய காலத்திலேயே முடிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வந்து மெல்லமாக, அதாவது மண்ணுளி பாம்பு மாதிரி சின்னதாக, அதாவது எடுப்பில் இருந்த வீரியம் கடைசியில் இருக்காது. ஆனால் உத்தராயணத்தில் எப்படின்னாக்கா அது எடுக்கிறது சின்னதாக இருக்கும், ஆனால் பெரிய அளவில் பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் இந்த ஆண்டுன்றது உங்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையில் இருக்க போகுது அப்படின்றப்ப அதிகமாக மேஜராக ரோல் பண்ண, எப்பயுமே சில அயனங்களுக்கும் சரி, சில வருஷங்களுக்கும் சரி, எந்த மாதிரியான கோள்கள் ப்ளே பண்ணோம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த 2024 அப்படின்றது அதிகமாக மேஜராக ரோல் பண்ணக்கூடிய கோள் அப்படின்னு பார்க்குறப்ப ராகுவை தான் மெயினாக எடுத்துக்கணும், சனியை எடுத்துக்கணும். அந்த ராகு யாரை சார்ந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு புதன் எடுத்துக்கணும். அப்போ புதன், ராகு, சனி மட்டும்தான் மேஜர் பிளேயராக இருக்க போகிறாங்க. எப்பயுமே ஒரு கிரிக்கெட் டீமாக இருந்தால் கூட அதில் வந்து ஆல்ரவுண்டரு முக்கியமான பர்சனாக கருதப்படுவாங்க. அதாவது பேட்ஸ்மேன் மட்டும் அல்லது பவுலர் மட்டும் அப்படின்னம்னாக்கா அது கொஞ்சம் செகண்டரி தான். ஆல்ரவுண்டர்னாங்க அவனை நம்பவும் முடியாது. ஏன்னாக்கா பேட்டிங் பண்ணுவான், ஃபீல்டிங் பண்ணுவான், பவுலிங்கும் போடுவான். அப்படின்றப்ப அவன் வந்து கலட்டுறதுன்றது பெரிய பவுலிங்கை ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் அவன் அவன் விக்கெட்டை கலட்டுறதா இருக்கட்டும், அவனை ஃபீல்டிங்கை நெக்லெக்ட் பண்ணுறதா இருக்கும், எல்லாமே டஃப்பு. அதனால தான் ஆல்ரவுண்டர்ன்றது எல்லா டீம்லேயும் ரொம்ப ஸ்கேர்சிட்டி இருக்கும், அதாவது பற்றாக்குறை இருக்கும். அதுபோல் இந்த இடத்துல என்னென்னா யார் ஆல்ரவுண்டராக இருக்க போகிறாருனாக்கா ராகு சாரத்தில் இருக்கக்கூடிய சனி. ராகு யாரில் இருக்காருனாக்கா அவர் ரேவதி, புதனுடைய சாரத்தில். இப்போ மேஜர் இந்த இடத்துல என்னன்னாக்கா குருவை பொறுத்த வரைக்கும் கூட அவர் அடுத்தது இப்போ நட்பு பெற்ற ராசியில் இருக்கார் செவ்வாயில், அடுத்து பகை பெற்ற ராசியில். ஆனால் உள்ளே இருக்கிற பிளேயர் பூராமே, அதாவது ஸ்டார்ஸ் பூராமே, சூரியன், சந்திரன், செவ்வாய் 3மே நட்பு பெற்ற தன்மைகள் இவருக்கு உண்டு, குருக்கு உண்டு. அதனால் பெருசாக ராசி மாறினா கூட தன்னுடைய பவர் மாறாது அவர்கிட்ட. எனக்கு பகைவர் வீட்டில் இருந்தால் கூட அங்கே நம்ம ஒரு எனிமி வீட்டுக்கு போகிறோம், அந்த எனிமி வீடு தான். ஆனால் போனதும் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பூராமே நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருந்தாங்கனாக்கா அந்த வீடு நமக்கு ஒரு இன்கன்வீனியண்ட்டாக தெரியாது. அதே டயத்தில் நீங்கள் ஒரு நட்பு பெற்ற வீட்டுக்கு போகிறீங்க, ஆனால் உள்ளே இருக்கிறது பூரா எளிமையாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, ரொம்ப இன்கம்ஃபர்ட்டாக இருக்கும், எப்போ வெளியே வந்தால் போதுன்னு இருக்கும். இதில் இந்த அது போல் தான் குருக்கு அடுத்த 2024 ஷிஃப்டிங்கிறது கிட்டத்தட்ட மேசத்துலேருந்து ரிஷபம்ன்றது அவருக்கு கம்ஃபர்ட் ஜோன் தான். அதனால் இப்போ இருக்கிறத விட அவர் இன்னும் பீஸ்ஃபுல்லாக மாறுவார். ஆனால் இந்த இடத்துல மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுன்றது, இன்னும் சொல்லப்போனால் இந்த செவ்வாய் தவிர அனைத்து, அதாவது ஆண்கோள்கள் பூராமே உத்தராயணத்தில் தான் இருக்குது அட் ப்ரெசண்ட்டு. அதாவது குருவும் அங்கே தான் இருக்கார், சூரியன் அங்கே தான் இருக்கார். அடுத்து உங்களுக்கு
சனி ராகு தான் மேஜர் பிளேயர், அவங்களும் அங்கே தான் இருக்காங்க, உத்தராயணத்தில் தான் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எந்த செக்டாரில் மிகப்பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்கள் இருக்குன்றப்ப அதிகபட்சம் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய ப்ளே பண்ணக்கூடிய தன்மை அப்படின்றது திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தன்மைகள் அது அதிகமாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். அப்போ இந்த ஆண்டுன்றது ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிகபட்சம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு 6 இந்த உத்தராயணம் முடிவுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா 75,000 கூட சென்சஸ் வர்றதுக்கான ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏன்னாக்கா அதுக்கு மேலே ஒரு பெரிய அப்பு பெரிய டவுனு. அப்போ இதில் என்னன்னாக்கா யார் வேடிக்கை பார்க்குறாங்கன்னா வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, யார் துணிஞ்சு முத்து குளிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஷேர் மார்க்கெட் அப்படின்றதே உங்களுக்கு வந்து ஒரு கேம்பிளிங்காக நினச்சா கேம்பிளிங்கு, அல்லது அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சா இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை குருவாக மட்டும் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், ராகுவாக நினச்சா கேம்பிளிங்காக இருக்கும். அதாவது ட்ரேடிங் இன்ட்ராடே, அதாவது ட்ரேடிங் இன்ட்ராடே பார்த்திங்கன்னா ஹோல்டிங் பார்த்திங்கன்னா குரு தான் செய்வார், ட்ரேடிங்கும் இன்ட்ராடேயும் பண்ணுறது நம்முடைய ராகு தான் பண்ணுவார். அதனால தான் ஷேர் மார்க்கெட்லேருந்து உள்ளே இறங்கி ஏறணுன்னாலே அவங்களுக்கு இந்த ஜாதகத்தில் அனுகூலமான திசாபதிகள் நடக்கணும், அதே மாதிரி கிரகநிலைகள் இருக்கணும். 2, 5, 8, 11 இருந்தால் மட்டும்தான் அவங்களால அதில் பெரிய அளவில் எடுக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல என்னென்னா ஒரு ஷேரில் இறங்குவாங்க, நஷ்டத்தில் வெளியே வருவாங்க, அதே ஒரு நபர் லாபத்தோடு வெளியே வருவார். அப்போ ஒரே ஷேர் தான், பட் ஒருத்தர் நஷ்டத்தில் வெளியே வர்றார், ஒருத்தர் லாபத்தில் வெளியே வர்றார். அப்போ வெளியே வர நேரம் அப்படின்றது அவருக்கு தகுந்த நேரமானாக்க அது டேஞ்சரஸான நேரமாக இருக்குது அல்லது அனுகூலமான நேரமாக இருக்குது. அது உங்களுடைய பர்சனல் சார்ட்டாக பார்த்துக்கங்க. இந்த இடத்துல உத்தராயணம் அப்படின்றது மேஜராக ப்ளே பண்ண போகிறதுன்றது ராகு அண்டு சனி தான். ராகு புதன் காலில் இருக்கார், அப்போ புதனை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த சனி ராகு காலில் தான் இருக்கார், அப்போ பலமாக செயல்பட போகிறதுன்றது ராகு தான். இந்த ராகுவும் சனியும் புதனும் எப்படிப்பட்ட தன்மையில் ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு February 6 பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயும் உத்தராயணத்துக்குள்ளே நுழைஞ்சிடுவார். அப்போ இந்த இடத்துல அந்த நுழைஞ்சாலும் லாஸ்ட் இயர் உங்களுக்கு ப்ளே பண்ணது சந்திரன் நின்ற கால் பார்த்தீங்கன்னாக்கா சித்திரையில் இருந்தார், தேய்பிரை சந்திரனாக இருந்தார். பெருசாக அனுகூல பலன்கள் தர்றதுக்கு முடியல. நம்ம பலன்களை சொல்லுவோம், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நெகட்டிவ் பலன்களை குறைச்சிட்டு பாசிட்டிவ் பலன்களை சொல்ல முடியுமோ அவ்வளோதான் சொல்ல முடியும். எனக்கு நெகட்டிவ் சொன்னோம்னாக்கா உங்களுக்கு மனசு ஃபங்க் ஆகிடும். அதாவது இதெல்லாம் நடக்குமா அப்படின்றது நீங்கள் எப்பவுமே தன்னம்பிக்கை உடைக்கிற மாதிரி விஷயங்களை நிறையா நம்ம சொல்லக்கூடாது. ஒரு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அதை அக்செப்ட் பண்ணுறதுன்றது வேறு, யதார்த்தமாக ஏற்றுக்கிறதுன்றது வேறு. ஆனால் ஐயோ இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு நீங்களே டிப்ரெஸ் ஆகிட்டிங்கனாக்கா அது தர விளைவுகள் பார்த்திங்கனாக்கா நெகட்டிவ் விளைவு நிறைய தரும். அதனால தான் அதிகபட்சம் ஒரு 10% பாசிட்டிவ் இருந்தால் கூட அதை ஒரு 30%, 40% சொல்கிறதும், 90% நெகட்டிவ் இருந்தால் கூட அது 50%, 60% சொல்கிறதும். இதே டைமில் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பட்சத்தில் அதை டீட்டெயிலாக சொல்லுவோம். ஆனால் ஜென்ரலாக ராசி பலன் அப்படின்னு சொல்கிறப்ப அதனால தான் நீங்கள் வல்லவர் நல்லவர் வள்ளல் அப்படின்னு எல்லாத்தையும் கயிறு திரிக்கிற வேலையெல்லாம் எல்லா ஜோசியர்டையுமே இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். எப்படிப்பட்ட கேரக்டரில் நீங்கள் இருப்பீங்க, ஏன்னா யதார்த்தமான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் நல்லது. அந்த மாதிரி தன்மையில் தான் நான் என்னுடைய வீடியோஸ்கள் புறமே இருக்கும். அதனால் நான் ஒரு கூட்டி குறைச்சி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னா அவ்வளோக்கா வச்சுக்க மாட்டேன். ஏன்னா யதார்த்தத்தை உண்மையை சொல்லிட்டு போவோம், அக்செப்ட் பண்ணுறவங்க பண்ணுங்க அப்படின்னு போயிடுவேன். அதனால் இந்த இடத்துல இந்த உத்தராயண காலத்தில் எப்படிப்பட்ட சுப பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கு நடக்கும்னு பார்க்குறப்ப துலா ராசி நேயர்களுக்கு இந்த உத்தராயண காலம் எப்படிப்பட்ட அசுப பலன்கள், என்ன சொல்லப்போனால் அசுபம்னு சொல்லாமல் சுப பலன்களை தரப்போகுது, அசுபத்தை எப்படி எந்த அளவுக்கு குறைவாக தரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். உங்கள் ராசிக்கு இன்னும் ஒரு யோகம் என்னன்னாக்கா, இந்த இடத்துல உத்தராயணத்தில் இருக்கிற இன்னும் உங்கள் ராசியிலேருந்து உங்களோட 7ஆம் இடத்துக்குள்ளே அனைத்து கோள்களுமே இருக்குது. 2ஆம் இடத்துல சுக்கிரன், அதுவும் பாக்கியாதிபதி புதனுடைய சாரத்தில், அப்படின்றப்போ வாக்கு வன்மை அப்படின்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். அதாவது இந்த டைம் பீயிங் நீங்கள் ஒரு பேசி ஜெயிக்கக்கூடிய தன்மையில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க, அல்லது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, அல்லது கமிஷன் தரகு ஒப்பந்தம், அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் மட்டுமே பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய தொழில்கள் நிறையா விருத்தி ஆகும். இன்னும் சொல்லப்போனால் ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் மற்றும் புதன் ஆல்ரெடி 3ல் இருக்கிறது மிகப்பெரிய யோகம், செவ்வாய் 3ல் இருக்கிறது நல்லது. அதாவது 3, 6, 10, 11 செவ்வாய் இருக்கிறது மிகப்பெரிய அனுகூலமான பலன். அந்த 3 குடையவன் யாருன்னா குரு இருக்கிறது 7ஆம் இடத்துல. அட் ப்ரெசண்ட்டு உங்களுக்கு கேதுவோட 4ஆம் பாதத்தில் இருக்கார். கேது 4 அப்படின்றது உங்களுக்கு நாம் சரிதியாக பார்க்குறப்ப உங்களுக்கு கடகத்தில் வரும், அது நல்லது தான். வேலையில் ஒரு சின்ன மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்னா இதில் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னம்னா 4ல் இருக்கிற சூரியன், அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. 6ல் இருக்கிற ராகு, அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு.
துலா ராசி நேயர்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த பலனை விட இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தரக்கூடிய பலன்கள் பார்த்திங்கனாக்கா மிகப்பெரிய அளப்பரியாத ஒரு பலன். கிட்டத்தட்ட 6ல் இருக்காருன்றதான் பேர். பட் அவர் வேலை செய்ய போகிறது என்னன்னாக்க 9, 12 ஸ்தானங்களில் தான். அப்போ 9, 12 ஒரு ஜாதகருக்கு 9ஆம் இடமும் 12ஆம் இடமும் ஆக்ட் பண்ணாலே அவர் வெளிநாடு போய் சர்வேல் பண்ணுறக்கோ, ஜாப் வைஸு ப்ராக்டிஸ் பண்ணுறக்கோ அல்லது ஜாப் வைஸு அவர் ஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். உங்கள் ராசிக்கு இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு. அப்போ நூதனமான முறையில் இது நாள் வரைக்கும் தேங்கி கிடந்துச்சு, இது நாள் வரைக்கும் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருந்துச்சு, அல்லது விசா பிரச்சனையில் இருந்துச்சு, அல்லது அங்கே செலெக்ஷனில் பிரச்சனை இருந்துச்சு, ஏதோ ஒரு சம் ரீசன் உங்களுடைய அதர் கண்ட்ரிஸ்க்கு போகிறதோ, அதர் ஸ்டேட்டுக்கு போகிறதோ, அதாவது விமானம் வழி நீங்கள் பயணத்தை மேற்கொண்டு ஒரு பணியை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குனாக்கா அது தடைப்பட்ட தன்மையில் இருந்தது ரெக்கவர் ஆகுது. இன்னும் 9ஆம் இடம்ன்றது தான் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்லாம் சொல்லக்கூடியது. அந்த தன்மை ராகு தான் செயல்படுத்துகிறார். அப்போ இதில் என்னன்னாக்கா ஒரு நேர்முகமான தன்மையில் இல்லாமல் ஒரு மறைமுகமான தன்மையில் உங்களுக்கு கிடைக்கிது. அதாவது உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா, அதாவது உங்களுக்கு தரக்கூடியவங்க பணியை உங்களுக்கு பணி உயர்வு தரவங்களோ அல்லது உங்களுக்கு சம்பள ஊதிய உயர்வு தரவங்களோ அவங்க என்னென்னா உங்களுக்கு ஒரு நல்லது செய்கிற மாதிரி தங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுக்கிறாங்க. உங்களுடைய ஒரு ட்ரான்ஸ்ஃபரில் அவங்களுடைய மிகப்பெரிய எக்கனாமிக் ரிசோர்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் இதில் என்னென்னா பார்கெயின் பண்ணி உங்களுக்கு இது நாள் வரைக்கும் காசு கொடுத்து தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குவீங்க. ஆனால் இந்த இடத்துல என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். எனக்கு இந்த இடம் லக்கி பிளேஸ் 6ஆம் இடத்துல இருக்கிற, இல்லை நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னா உடனே அது ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு, ஏன்னா நீங்கள் எவ்வளோ தருவீங்களோ அதை விட உங்கள் இடத்துக்கு அதிகமாக தரதுக்கான வாய்ப்பில் பெறுவாங்க அடுத்தவங்க. அப்போ இதில் சம்திங் ஏதோ என்னென்னா உங்களுடைய ஸ்தான பலமே அதிக ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் நீங்கள் கலங்க தேவையில்லை, மயங்க தேவையில்லை, பிரச்சனையே இல்லை. 7ஆம் இடத்துல இருக்கிற குரு அட் ப்ரெசண்ட்டு ஒரு 3 மாதம், மே மாதம் வரைக்கும் தான் அங்கே இருப்பார். அதுக்கப்புறம் சுவிட்ச் ஓவர் ஆகி அவர் ரிஷபத்துக்கு போயிட்டார்னாக்கா ஃபுல் ஃப்ரீ. இது நாள் வரைக்கும் 6ல் இருந்த குரு, 6ஆம் இடத்தை வலுவாக இயக்கிக்கிட்டு இருந்த குரு, இப்போ 7ஆம் இடத்தை இயங்கிக்கிட்டு இருக்கிற குரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் அவருடைய அலப்பறை தாங்க முடியல. எப்போயுமே குரு உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஃபெல்லோ. குரு நல்ல மனிதர், ஆனால் நல்லவன் என்னன்னாக்கா அதாவது 4 அடி அடிச்சுட்டு வேணாலும் போயிடலாம், கெட்டவனாக இருந்தானா செஞ்சுட்டு போய்டும், அதுதான். ஆனால் இந்த நல்லவன் என்னன்னா போகிறப்ப வரப்பெல்லாம் நம்மளை ஒரு லுக்கு மட்டும் விட்டுட்டு போவான். அவன் என்ன நினைக்கிறான், என்ன தரணும்னு நினைக்கிறான் ஒன்றும் புரியாது நம்மளுக்கும். அவன் நல்லதை நினைக்கிறானா, நல்லதை நினைக்க மாட்டான். ஏன்னா உங்களுக்கு பகையாளின்றதை உங்கள் ராசிக்கு ஃபுல் நெகட்டிவ், அதாவது பாசிட்டிவ் தராத மனிதர். உங்களுக்கு சனி தர இதெல்லாம் பாதி கூட தரமாட்டார், கால்வாசி கூட தரமாட்டார் குரு. ஏன்னா 3க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனுக்கு குரு பகை வர, இதுலேருந்து 3, 6 ஃபுல் நெகட்டிவ் வர. என்ன சொன்னப்போனால் ரிஷபத்தை விட மோசமான, அங்கேயும் சுக்கிரன் தான், ஆனால் அங்கேயாவது 8, 11 ஒரு லாபாதிபதியும் ஆகிடுவார், அட்டமாதிபதியும் ஆகிடுவார். அப்போ 8, 11னால ஏதோ சம்திங் அவர் வழியாக ஒரு தன வரவாது ஒரு திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டாக கிடைக்கலாம். பட் இந்த இடத்துல ரிஷபத்துக்கு அது மாதிரி தான் நடக்கும். குரு அன்எக்ஸ்பெக்டடான பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ரிஷபம் பெறுவாங்க. கிட்டத்தட்ட இந்த குருவால், அதாவது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி அதாவது திடீர் அதிர்ஷ்டங்கள் இது வரைக்கும் அவங்க இருந்த வாழ்க்கை, அதாவது திருமணத்திற்கு முன் ஒரு வாழ்க்கை நிலை, திருமணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை நிலை, பொருளாதாரம் மற்ற தன்மையில் திருமணத்துக்கு முன்னாடி இருந்தாங்கனாக்கா வலுவான பொருளாதார நிலையில் திருமணத்துக்கு பிறகு இருப்பாங்க அவங்க ரிஷப ராசியினர்கள், இந்த குரு பண்ணுற வேலை. ஆனால் இந்த துலாத்துக்கு என்னென்னா குரு ஃபுல் நெகட்டிவ் பர்சனு. அவர் இருக்கிற இடம் உங்களுக்கு இப்போ 7ஆம் இடத்துல கலத்திர ஸ்தானத்தில், கணவன் மனைவின்ற சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய மனைவியாகவும் அல்லது பெண்ணாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய கணவன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தவர். இது வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு தாம்பத்திய வாழ்க்கையும் சரியாக இருக்காது. அதே நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு அந்யூன்யத்தன்மை சரியாக இருக்காது, உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இருக்காது. அதாவது எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு மிஸ்கம்யூனிகேஷனாக இருக்கும், அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும், அல்லது ஏதோ புரிதல் அற்ற தன்மையில் நீங்கள் 2 பேர் இருப்பீங்க. இது அட் ப்ரெசண்ட்டு அப்படியே அவர் 8க்கு போயிட்டார்னாலே, அதாவது கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கெட்டவன் கெட்டு போயிட்டான்னு வச்சுங்க. கெட்டு போயிட்டான்னா என்ன, அவன் நல்லவனாக அவர் தான் கெட்ட தன்மை. அப்போ 8ல் ஒரு கோள் இருக்கிறதுன்றது, அது குரு இருக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய அனுகூலமான பலன் தரும். அப்போ அவர் 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா நேரடி பார்வை எங்கே கிடைக்கும், 2ஆம் இடத்துக்கு கிடைக்கும். அப்போ 2ஆம் இடத்துக்கு கிடைச்சா 6ன்றது என்ன, சர்வீஸு, ஜாபு. அப்போ அதுலேருந்து 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானன்றது 8, உங்கள் ராசிக்கு 8, அவருக்கு 3, அப்படின்றப்ப 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம்.
புரியுங்களா? அப்படின்றப்ப வேலை வழி மாற்றத்தில் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன்களை தன வருவாய் உங்களுக்கு பிராப்தம். அதான் கிட்டத்தட்ட வேலையில் மாற்றம் கிடைக்குது. ஆனால் அது உங்களுக்கு பதவி உயர்வாக கிடைக்கக்கூடிய மாற்றமோ அல்லது ஒரு வேலையிலேருந்து கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆகி இன்னொரு வேலையில் ஜாயின் பண்ணி அதுலேருந்து இங்கே வாங்கினதை விட ஒரு 30% 40% அதாவது ஒரு அதிகப்படியான பிஸ்னஸ் பண்ணியோ அல்லது ஜாபில் நீங்கள் சேலரி பேஸில் அப்பாயின்ட் பண்ணியோ நீங்கள் வரக்கூடிய அனுகூலமான பலன்களை லாபங்களை பெறதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க. அப்போ துலா ராசி நேயர்களுக்கு இன்டர்னல் லைஃப் ஒன்று தான் கொஞ்சம் இப்போ செப்பரேஷனாகவோ அல்லது சிக்கலாகவோ பிரச்சனையாகவோ இருக்குது. அது குருக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறமே நல்லா இருக்குது. இப்போ 8% 7 கூட 3 தான் இருக்கான், புதனோட சேர்ந்துருக்கான். அப்படின்றப்ப புதன்றது யார்? உங்கள் 9 12. அப்போ பாக்கியஸ்தானாதிபதியோடு சேர்ந்து கலத்திர ஸ்தானம் சேர்த்து 3 இருக்கிறப்ப அரேஞ்ச்மெண்ட் திருமணங்கள் பூராமே அழகாக நடக்கும். அதாவது திருமணம்ன்றது அரேஞ்ச் திருமணமா, லவ் திருமணமா, எப்படிப்பட்ட திருமணம், அல்லது தெரிஞ்சவரை கல்யாணம் பண்ணுவேனா அல்லது தெரியாதவங்களை கல்யாணம் பண்ணுவேனா, தெரிஞ்சவங்கள பெரியவங்க பார்த்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது அரேஞ்ச் திருமணம், தெரியாதவங்கள பார்த்தும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது அரேஞ்ச் திருமணம். ஆனால் தெரிஞ்சவங்களை அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் தெரியாதவங்களை அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தெரிஞ்சவங்களை அரேஞ்ச் பண்ணுறதுன்றது பெருசாக உங்களை இன்டர்னல் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாது. ஆனால் தெரியாதவங்கள பண்ணுறப்ப நிச்சயமாக ஸ்பாயில் பண்ணும். ஆனால் இந்த இடத்துல யாருனாக்கா அந்த தெரியாதவங்களை அரேஞ்ச் பண்ணி திருமணம் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் குழப்படிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி, லவ் மேரேஜ் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா, அது எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும் எனக்கு அப்படின்றப்ப லவ் அப்படின்றது 5ஆம் இடம். 5ல் யார் இருக்கானாங்க? சனி மற்றும் சந்திரன். சந்திரன் அப்படின்றது புனர்வியோகம். புனர்வியோகம் தரக்கூடியது. அப்போ 5ஆம் பாவத்தை கெடுக்குது, உங்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஸை கொடுக்குது. அப்போ நீங்கள் ஒரு காதலர்களாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஸு, இவரை நம்பி நம்ம வாழ்க்கையை ஒப்படைக்க முடியுமா, இவரை நம்பி நம்ம வாழ்க்கையில் பயணப்பட முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய சிக்கல் இதில். ஏன்னா இந்த இடத்துல சனி 5ல் இருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்வையிடுறது, கலத்திர ஸ்தானத்தை பார்வையிடுறதும், செவ்வாய் 8% உங்களுடைய 3ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ 4ல் அவர் சுவிட்சர் ஆகிட்டார்னு வச்சுங்க, 4ல் அவர் டைரெக்டாக பார்ப்பார். அப்போ நிச்சயமாக அடுத்த இந்த ஒரு மாதத்தை விட்டுட்டு அடுத்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக 3ஆம் பார்வையாக சனி பார்வையிடுறதும், அதே மாதிரி 4ஆம் பார்வையாக செவ்வாய் பார்வையிடுறதும், அந்த 7ஆம் அதிபதி சனி உங்களுக்கு உச்சமடைகிறதும், மகரத்தில் இருந்தால் உச்சம். அப்போ அந்த அரேஞ்ச் திருமணங்கள்ன்றது அது லவ் மேரேஜாக இருந்தாலும் அது அரேஞ்ச் திருமணங்களாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இது அன்னோன் பர்சனாக இருந்தால் கூட அந்த டைம் அப்போ என்னன்னாக்கா நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு இப்போ ஜனவரினாக்கா ஃபெப்ரவரி மார்ச் வரைக்கும் கொலைட்டாக இருந்துட்டு, இன்னொன்று என்னன்னாக்கா ஃபுல் ரிலீஃப்ன்றது மேலே தான் தருவார் குரு. அப்போ ஒரு 3 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி யார் லவ் பண்ணிக்கிட்டீங்களோ அவரை நீங்கள் வீட்டில் டிக்ளேர் பண்ணுறதோ, அவரை நீங்கள் மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பெறுறதோ இதெல்லாம் சாத்தியப்படும் ஈஸியாக. 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி சந்திரன் தான் இந்த புனர்வியோகத்தை தரக்கூடியது. அதாவது லேட் மேரேஜ்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு முடிவெடுக்கிற தன்மையில் தேக்க நிலை, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ முடிவெடுக்கிற தன்மையில் தேக்க நிலைனால அது லேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். ஏன்னா சாய்ஸாக போயிடுது. அதாவது இவரை நம்பி ட்ராவல் பண்ணணுமோ, ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடி எவ்வளோ வேணாலும் யோசிக்கலாம், திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிடம் கூட யோசிக்கும், இவர் பொருத்தமற்றவர், இவள் பொருத்தமற்றவள் அப்படின்னு ஒரு நிமிடம் கூட யோசிக்கக்கூடாது. ஏன்னா யோசிச்சிங்கன்னு வச்சுங்க அந்த இடத்துல உங்களோட லைஃப்பில் பெரிய ஒரு கிராக் விழுந்துடும். அதுக்கப்புறம் என்ன தான் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்தா கூட லைஃபு கிராக்கு தான். அப்போ திருமணத்துக்கு முன்னாடி பெரிய ஆப்ரேஷனே சின்ன காயம் மாதிரி தெரியும், ஆனால் திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன காயமே பெரிய ஆப்ரேஷன் மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறது. அப்போ நீங்கள் டிசிஷன் மேக்கிங்கிறது உங்களுடைய கான்ஷியஸில் வச்சுக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய ஃபாதர் மதர்கிட்ட, ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், அது பகை பெற்ற வீடாக இருக்கார். அதனால் உங்கள் தாயார் கூட உங்களுக்கு எதிராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தாய் வழி சிக்கல்கள், ப்ராப்பர்ட்டி வைஸ் சிக்கல்லாம் வரும். ஆனால் அதன்படி ஆதாயங்களும் வரும். அது ஒரு ப்ளஸ் தான் உங்களுக்கு. ஏன்னாக்கா உங்களுக்கு 5ஆம் இடத்துல சந்திரனும் 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுன்றது தாய் தந்தைகள் உறவுகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள், 2 பேருக்குமே அது பகை பெற்ற வீடு. அவங்க உங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் அவங்களுக்கு உங்களுடைய கேந்திர திரிகோணத்தில் அவங்க 2 பேர் இருக்கிறனால அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்கள அக்செப்ட் பண்ணி போனீங்கன்னாக்கா உங்களுடைய லைஃப் அழகாக இருக்கும். அவங்கள எதிர்த்துட்டு, ஏன்னா உங்களுக்கு முடிவெடுக்கிற தன்மைன்றது அந்த இடத்துல சுத்தமாக 0. ஏன்னாக்கா 5ஆம் இடத்துல இருக்கிற சனி சந்திரன் இந்த வேலையை பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய டிசிஷன் மேக்கிங்க நீங்கள் பார்த்து இதான் இந்த பையனை விரும்புகிறேன், இந்த பொண்ணை விரும்புகிறேன், நீங்கள் ஓகேனா நான் பண்ணுறேன், இல்லைனாக்கா நீங்கள் யாரை பண்ண சொல்கிறீங்களோ அவங்கள பண்ணிக்கிறேன் அப்படின்ற விட்டுட்டிங்கனாக்கா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு நாளைக்கு எப்படி வேணாலும் வாழ்க்கை தானே, நாக்குக்கு எலும்பு இல்லைல்ல, நரம்பு தான் இருக்குது.
எலும்புனா தான் வளையாது, நரம்பு வளைஞ்சிக்கும். அப்படின்றப்ப இப்போ வந்து என்ன வேணாலும் ஓகே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து வச்ச பொண்ணு தானே, நீங்கள் பார்த்து வச்ச பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஸ்கிப் ஆகலாம். எனக்கு வாழ்க்கையில் ஊடலோட கூடலும் இருக்கும், கூடலோட ஊடலும் இருக்கும். நம்ம என்னன்னாக்கா எதை வச்சு பெருசாக பார்க்குறோமோ அது மட்டும் தான் பிரதானமாக தெரியும். கூடல் மட்டும்தான் பிரதானம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஊடல் அந்த இடத்துல இருக்காது. ஊடல் மட்டும்தான் பிரதானம்னு நினச்சா அந்த இடத்துல கூடல் இருக்காது. அப்போ எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை, எப்போ பார்த்தாலும் ஒரு சமாதானமற்ற முறையில் வாழ்க்கை நெறி, இதெல்லாமே உங்களுக்கு இந்த டைம் ஆஃப் பீயிங் அட் ப்ரெசென்ட் ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்குது. இதில் என்னன்னாக்கா ஆல்ரெடி பிரிஞ்சுட்டீங்க, செப்பரேஷன் ஆகிட்டோம், டைவர்ஸில் இருக்கோம் அப்போ வந்து நான் ஏதாவது ரீமேரேஜ் தாராளமாக இந்த இடத்துல ரீமேரேஜ்ன்றது வாய்ப்பு அழகாகவே இருக்குது. ஏன்னா 9 கூடவன் தான் 3ஆம் இடத்துல இருக்கான். யார்? புதன் தான் ரீமேரேஜ் சொல்லக்கூடியவன். எப்போயுமே 7, 9 கனெக்ட் ஆனாலே அவங்களுக்கு ரீமேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது இதில் அரேஞ்ச் திருமணமாக நடக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ரீமேரேஜ் லவ்வாக இருக்குமா அப்படின்னம்னாக்கா உங்களுடைய ஜென்ன சார்ட்டை பார்த்துங்க. அதுலேருந்து ரீமேரேஜ் லவ் மேரேஜாக இருக்குமா இருக்காதான்றது தெரிஞ்சுப்படும். ஆனால் இந்த காலகட்டத்தில், இந்த உத்தராயண காலத்தில் ரீமேரேஜஸ் அப்படின்றது ஃபிக்ஸட் மேரேஜஸ்ஸு, அரேஞ்ச் மேரேஜஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் இது நாள் வரைக்கும் தள்ளிக்கிட்டே வந்துட்டோம், இது நாள் வரைக்கும் கொஞ்சம் ஜாதக ரீதியாக பொருத்தங்கள் பார்த்து தேடுறேன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்றதெல்லாம் ஓரங்கட்டி வைங்க. நல்ல வரனை பாருங்கள். நல்ல வரன் மீன்ஸு உங்களுக்கு ஜாதகமே தெரியாட்டியும் பரவாயில்ல, ஜாதகமே பார்க்காட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் இந்த பேர் வந்து எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு இருந்துச்சுன்னா தாராளமாக திருமணம் பண்ணலாம். ஏன்னா எப்படி அமையுதோ அப்படி தான் அமையும். ஏன்னா ஃபஸ்ட்டு மேரேஜ் அப்படின்றது எப்படி பிரேக்கப், நம்ம எதிர்பார்த்தா பிரேக்கப் பண்ணோம், எதிர்பார்த்தா பிரேக்கப் ஆச்சு. அந்த திருமணம் பண்ணுறப்பவே இந்த தாலி கட்டுற பெண்ணை வந்து நான் டைவர்ஸ் பண்ணுவேன், அல்லது இந்த தாலி கட்டுற பையனை நான் டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சா அந்த மனவரையில் உட்காடுறோம் இல்லையே. அப்போ நினைக்காத ஒன்று நடந்திருக்குல்ல, இதுதான் நடக்கணும் விதி இருக்குல்ல. அதே போல் இது நீங்கள் நினைக்காமலேயே நீங்கள் பட்டால் யதார்த்தமாக உங்களுக்குன்னு மைண்டுக்கு மட்டும் ஃபிக்ஸடு, இவர் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஃபினான்ஷியலாக எனக்கு சூட்டபிள் ஆவார், இப்போ காசு பணத்தோடு வராருன்னு வச்சுக்காதீங்க. அதை அவராக அக்செப்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. காசு பணம் இல்லாட்டியும் சரி, சம்பார்த்தனை இல்லாட்டியும் சரி, சம்பாதிக்கிற புத்தி இருந்தாலே போதும், அவரை திருமணம் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. ஏன்னாக்கா அப்பா அம்மா காசை நம்பி இருக்கிற பிள்ளையை காட்டிலும் தன்னுடைய அறிவை நம்பி இருக்கிற பையன் ரொம்ப ரொம்ப உத்தமமான பையன், அவனை கல்யாணம் பண்ணலாம், அந்த பையன் சூட் ஆவான். அதனால் இந்த டைம் ஆஃப் பீரியடு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அனுகூலமான பலனை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவலைப்பட வேணாம். துளாராசி நேயர்களுக்கு இந்த உத்தராயண காலன்றது தடைப்பட்ட திருமணம் நடத்தி வைக்கவும், மறுமண திருமணங்கள் நடத்தி வைக்கவும், சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் இது சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டாகவே இருக்க போகுது. ஆண்டுன்றதை விட அயனமாகவே இருக்க போகுது. ஏன்னாக்கா சுயதொழில் 7ஆம் இடம் 7 கூட 3 தரகு ஒப்பந்த பிஸ்னஸ்ஸு, அது ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த, மருத்துவத்துறை சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அமோகமாக இருக்க போகுது. ஏன்னா புதன் தான் 3ஆம் இடத்துல இருக்கார். புதன் எப்போயுமே 3ஆம் இடத்துல இருந்தாலே அவங்களுக்கு எங்கே விட்டாலும் நீந்தி வர்றதுக்கு, நெருப்பாற்றிலே நீந்தி வர்றதுக்கான வலிமை அவங்கள்ட்ட நிறையவே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் காலத்தை விரயம் பண்ணிடாதீங்க. காலம்ன்றது கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஆண்டு இந்த அயனம் அப்படின்றது திரும்பி வருமானம்னா இன்னொரு அயனம் வேணால் வரலாம், இன்னொரு ஆண்டுக்கான அயனம் வேணால் வரலாம், 25ஆம் ஆண்டுக்கு உண்டான உத்தராயணம் வேணால் வரலாமோ இல்லையா, 24ஆம் ஆண்டுக்கான உத்தராயணம் இனி வரப்போகிறதே இல்லை இந்த யுகத்தில். அப்படின்றப்ப இந்த காலகட்டத்தில் நீங்கள் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியை மட்டும் நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ் கையில் கொடுத்துட்டு நீங்கள் பீஸ்ஃபுல்லாக நிறைவாருங்க. உங்களுக்கு சௌக்கியமான அழகான திருமண வாழ்க்கையும் தொழிலும் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு போகிறவங்களுக்கெல்லாம், உயர்படிப்பு பண்ணுறவங்களுக்கெல்லாம் அதிகமான வாய்ப்புகள். இந்த மேல்மழ தட்டு அதாவது படிப்பு அடிப்படை கவலைப்படாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் வந்து 8 கூட இருந்தால் நல்ல, இப்போதைக்கு பிரேக்கப்போ அல்லது பெரிய லேக் ஆகிறதோ அல்லது ஃபெயில் ஆகிறதோ அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. நீங்கள் வந்து உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல நல்லா இருக்கிறதும், 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதும் உங்களுக்கு கல்வி, மேன்மையான கல்வி, அழகான தெளிவான கல்வி, உயர்வான கல்வி வர்றதுக்கும், டிரான்ஸ்ஃபர் அழகாக பெரிய அளவில் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. புதிய தொழில் முயற்சிகள் அனுகூலமான பலன்களை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கடந்ததை நினச்சி மயங்க வேண்டியதில்லை, எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப பயப்படவும் தேவையில்லை. இந்த காலம் உத்தராயண காலம் நமக்கானதே அப்படின்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு நம்பிக்கையான எதிர்காலம் வரும். இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் தெரியணும் அப்படின்னம்னாக்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நான் அதிலே அனைவருக்கும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். மேலும் ப்ரீஃபாக என்னுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு பிரியப்படுறவங்க உங்களுடைய ஜாதக குறிப்பு அல்லது
பிறப்பு குறிப்பு, அதாவது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை திரையில் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவிலேயே திரையில் பார்ப்பீங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யாரும் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க. கால் பண்ணால் எடுக்கிறதுக்கு ஆள்கள் கிடையாது. அதனில நீங்கள் என்னிடம் தான் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க, ஆசைப்படுவீங்க. நானும் உங்களுடைய நேரடியாக உங்களுடைய குறைகளையோ உங்களுடைய ஜாதக நிலைப்பாடு என்ன நிலவரம் அப்படின்றது சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணுன்னாக்க நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு அனுப்பணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு என்ன மாதிரியான டேர்ம்ஸு, என்ன மாதிரியான கண்டிஷன்ஸுனாக்க ஃபார்மேட் என்ன இருக்கோ அதை நான் அனுப்பி வைக்கிறேன். அதே வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புகிற வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன். அதை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் அதுக்குண்டான பதில்களை நீங்கள் விரைவில் கிடைக்கிறதுக்கு நான் வழி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.